சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித தோமையாரின் நினைவை போற்றும் இந்த இனிய நாளில் இறைவார்த்தை வழியாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா வழியாக இறைவன் நம்மிடம் வேண்டுவது புறம்பான சடங்குகளை அல்ல, மாறாக தீமை செய்வதை நிறுத்தி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்பதே. நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி வழங்குவதே உண்மையான வழிபாடு என்பதை இறைவன் வலியுறுத்துகிறார். நற்செய்தியில் இயேசு பரிசேயர்களின் வெளிவேடத்தை கண்டித்து, உங்களுள் பெரியவர் உங்களுக்கு பணியாளராய் இருக்கட்டும் என்று தாழ்ச்சியின் மேன்மையை நமக்கு கற்பிக்கிறார். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் இணைந்துள்ள இறைமக்கள் அனைவரும் புனித தோமையாரை போல கிறிஸ்துவே நம் ஆண்டவர் என்று அறிக்கையிடவும், தூய உள்ளத்தோடு இறைவனை வழிபடவும் இந்த திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்த பொன்னகம் புனைவாய் இறைவா, என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்த பொன்னகம் புனைவாய் இறைவா. அங்கு புண்மைகள் மறைந்து நன்மைகள் நிறைய இன்னருள் தருவாய் இறைவா, இன்னருள் தருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதத்தின் 3ஆம் நாள், திருத்தூதர் புனித தோமாவின் நினைவு நாள். மாதந்தோறும் சென்னை சாந்தோம் தேசிய திருத்தல பேராலயத்திலிருந்து திருத்தூதர் தோமா புதைக்கப்பட்ட திருக்கல்லறை இருக்கும் கோவிலில் இருந்து நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்கிறோம். திருத்தூதர் தோமாவை போல நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற அவரது உண்மை சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிற நாள் இந்த நாள். எனவே திருத்தூதர் தோமாவை போல நாமும் என் ஆண்டவரே, என் இறைவனே, கடவுளே என்று சொல்லி அவரை நம்முடைய வாழ்வாக்க முயற்சிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள், மனித பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு
இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை முடிவில்லா பேரிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் உம்மாலன்றி சாவுக்குரிய மனித இனம் வீழ்ச்சியுறும். அது என்றும் உம் உதவிகளால் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மீட்புக்கு உரியவற்றுக்கு இட்டுச் செல்லப்படவும் அருள்வீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடித் தேடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவி சாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள்.
என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 23 1 தொடங்கி 12 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப் பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்கள், இன்று தலைவர்கள் என அழைக்கப்படுகிறவர்கள், அது எந்த துறையாக இருந்தாலும், தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள பட்டங்களை, அடைமொழிகளை தங்களது பெயர்களுக்கு முன்னும் பின்னும் வைத்து யார் தாங்கள் என்பதை விளம்பரப்படுத்த விரும்புகிறார்கள். யாருக்கு அதிகமான பதாகைகள் வைக்கப்படுகின்றனவோ, யாருக்கு அதிகமான அடைமொழிகள், பட்டங்கள் தரப்படுகின்றனவோ, அவர்களே பெரிய தலைவர்கள் என்று மக்கள் கருதுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் யார் ஒருவர் சொல்லுவதை செய்கிறார்களோ, வார்த்தையிலே நேர்மையோடும் தூய்மையோடும் இருக்கிறார்களோ, சொல்வதை தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களோ, அவர்களையே மிகப்பெரிய தலைவர்கள் என்று மதிக்கிறார்கள். காந்தியடிகளுடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கிறோம். தாய் ஒருவர் தன்னுடைய சிறு மகனை அவரிடம் அழைத்து வந்து, ஐயா, என் மகன் நிறைய இனிப்புகளை சாப்பிடுகிறான், நிறைய இனிப்புகள் சாப்பிடுவது தவறு என்று அவனுக்கு சற்று அறிவுரை சொல்லி அனுப்புங்கள் என்று வேண்டிக் கொண்டார். காந்தியடிகள், சரி அம்மா, சிறுவனை அழைத்து சென்று விட்டு அடுத்த வாரம் வாருங்கள் என்று சொன்னார். அடுத்த வாரம் அந்த சிறுவனை தாய் அழைத்து வந்தபோது காந்தியடிகள் அந்த சிறுவனிடம், தம்பி, இனிப்பு அதிகமாக சாப்பிடுவது நல்லதல்ல, உனது உடலுக்கும் நல்லதல்ல, உனது பல்லுக்கும் நல்லதல்ல. எனவே தயவு செய்து நீ இனிப்பை அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார். தாய் சற்று குழம்பி போய், ஐயா, இந்த அறிவுரையை கடந்த வாரமே நீங்கள் சொல்லி இருக்கலாமே, எதற்கு ஒரு வாரத்தை எடுத்துக் கொண்டீர்கள் என்று கேட்டார். காந்தியடிகள் மிக அமைதியாக சொன்னார், அம்மா, நானே நிறைய இனிப்புகளை சாப்பிடுகிறவன், இனிப்புகளை விரும்பி அதிகமாக சாப்பிடுகிறவன். நான் அதிகமாக இனிப்புகளை சாப்பிடுகிறவன் என்கிற போது நான் எப்படி உமது மகனுக்கு அறிவுரை சொல்ல முடியும்? எனவே கடந்த வாரத்திலிருந்து இதுவரை நான் இனிப்பு சாப்பிடுவதை மிக மிக குறைத்துக் கொண்டேன். குறைத்துக் கொண்ட பிறகு என்னாலே அறிவுரை சொல்ல முடியும் என்று நம்பினேன், அதனாலே சொன்னேன் என்றார். வாழ்க்கையிலே கடைபிடிக்க இயலாத பலவற்றை நாம் பிறருக்கு அறிவுரை என்கிற பெயரிலே சொல்லுகிறோம். அதனாலேதான் இன்றைய இளைஞர்கள், இளையோர், பெரியவர்கள் இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்ற அறிவுரை சொல்லுகிற போது அவர்கள் வெளியிலே சொல்லவில்லை என்றாலும் கூட மனத்தளவிலே நினைக்கிறார்கள், நீ முதலிலே அதை செய்துவிட்டு என்னிடம் வந்து சொல், அப்போது நான் நம்புகிறேன் என்று. எனவே இந்த நம்பகத்தன்மை என்பது வெறும் சொல்லில் அல்ல, நம்முடைய செயலிலே இருக்க வேண்டும். அப்படி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் நேர்மையான மனிதர்கள், இறைவனுக்கு உகந்தவர்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு பல போதனைகளை நமக்கு சொன்னார். எந்த போதனையையும் அவர் செய்யாமல் இருந்தவர் அல்ல. இன்றைய போதனையிலும் கூட நற்செய்தியின் இறுதி பகுதியிலே, உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து காட்டினவர். தன்னுடைய சீடர்களின் பாதங்களை, கால்களை கழுவி
தன்னுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்னார். நண்பர்களாக ஏற்றுக்கொண்ட நமக்காக தன்னுடைய இன்னுயிரை கல்வாரி மலையிலே தியாகம் செய்தார். மன்னியுங்கள் என்று சொன்னார். இரக்கமுள்ளவராக இருங்கள். உங்களது விண்ணகத் தந்தை எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அப்படி நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னார். சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்தார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அறிந்தே செய்த, புரிந்து தெரிந்தே செய்த அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று தன்னுடைய இறை தந்தையிடம் அவர் வேண்டினார். எனவே சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து காட்டியவர் நம்முடைய தலைவர் இயேசு. அவரை பின்பற்றும் நாம், அவரை தலைவராக ஏற்றிருக்கும் அவரது சீடர்களாகிய நாம் அவரை போல வாழ்க்கையிலே வார்த்தையை கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்க முயல்வோம். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று விசுவாச அறிக்கை, இறை நம்பிக்கை அறிக்கையிட்ட புனித தோமா அந்த நம்பிக்கையை நமக்கும் தர பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடந்து இங்கு வந்து நமக்கு நம்பிக்கையின் விதைகளை விதைத்து சென்றிருக்கிறார். தான் அறிக்கையிட்டதை வாழ்ந்து காட்டிய புனித தோமாவை நினைவு கூறும் என்று நாமும் அவரது வழியை பின்பற்றுவோம். நாம் பேசுகிற வார்த்தை நம்முடைய வாழ்வாகட்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்காக. அன்பு தந்தையே இறைவா, உமது வார்த்தைகளை நாங்கள் ஏற்று அவற்றை எங்கள் வாழ்வாக்கும் உண்மை சீடர்களாக வாழ நாங்கள் வரம் கேட்டு நிற்கிறோம். எங்களது தேவைகளை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீர் நன்கு அறிவீர். அவற்றையெல்லாம் நீர் தருவீர் என்கிற நம்பிக்கையோடு உமது திருமுன் எமது மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் கிறிஸ்துவின் பணியாளர்களாகவும் தாட்சியின் முன் மாதிரிகளாகவும் வாழ்ந்து மக்களை இறை வழியில் நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூயோராய் இருங்கள் என்று மொழிந்த இறைவா, உங்கள் பாவங்கள் கருஞ்சிவப்பாய் இருந்தாலும் அவை உறைந்த பனியைப் போல வெண்மையாகும் என்ற உம் வாக்கிற்கேற்ப நாங்கள் தீய வழிகளை விட்டு விலகி மனமாற்றம் அடைந்து உமக்கு உகந்த தூய வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்துபவரே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி வாயிலாக இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்கும் அனைத்து இறை மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. சூழ்நிலை காரணமாக ஆலயத்திற்கு வர இயலாத நிலையில் இருக்கும் இவர்களுக்கு உமது அருட்காவலும் ஆறுதலும் உடல் நலனும் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணியாளராய் இருக்கட்டும் என்று மொழிந்த எம் இறைவா, சமுதாயத்திலும் குடும்பத்திலும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அதிகாரத்தை காட்டாமல் இயேசுவை போல பணிவுடனும் சேவை மனப்பான்மையுடனும் செயல்படுத்த தேவையான ஞானத்தை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை விதைத்தவரே எம் இறைவா, இன்று புனித தோமையாரின் நாளை நினைவு கூறும் நாங்கள் அனைவரும் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அவர் அறிக்கையிட்ட அதே ஆழமான விசுவாசத்தை எமது வாழ்விலும் கொண்டிருக்க அருள் தர வேண்டும் என்று
இறைவா, உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் ஆண்டவரை மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த எந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. வேதம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. வேதம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் எந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுளம் கொண்டீரே. இது எங்களை உலகத் தவறுகளில் இருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீ. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரக்கத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ
எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களுக்கு நீதி தீர்ப்பையும் தண்டனையும் தராம். உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும்
இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். உறுதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். உறுதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தியுள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அது ஒப்புரவுக்கான உமது இடைவிடா உதவியையும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரின் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து அவர்களுடைய ஆன்மாக்களின் சோர்வுகளை நீக்கியருளும். அதனால் அவர்கள் உமது மன்னிப்பை பெற்று என்றும் உமது ஆசியில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் இரத்தம் அழகில்லை. முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் இரத்தம் அழகில்லை. கள்வர்கள் நடுவில் கதறுகிறார், கள்வர்கள் நடுவில் கதறுகிறார். கருணை தேவன் உனக்காக, சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். திரு